வேணாம் நாடா வேணாம் எதிர்த்து வீட்டுக்கு போங்க. 7 பேர் தான்டா இருக்கு. இந்த வண்ணானோடைய கிராமத்திலே எங்க ஐயா முனியனை கும்பிட்டது சிறப்பல்ல. வெளியூர்ல இருந்து வந்து இந்த பூமியே குளிர வைத்து விட்டார்கள் என்னுடைய அண்ணன் தம்பி. இதுதான் மிகப்பெரிய ஒரு பெருமை. எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் நிகழ்ச்சி ஓட்டு ஊருக்கார மட்டும் பார்த்துட்டு போறது சிறப்பு அல்ல. அங்கே கூட்டம் கூட வேண்டும், அத்தனை ஒரு சனமும் வந்து பார்க்க வேண்டும். அதுதான் அந்த கிராமத்துக்கும் அந்த கலைக்கழக மிகப்பெரிய ஒரு பெருமை. எல்லாரும் சொல்றாங்க எம்கேஆர் வந்தாத்தான் கூட்டம் வருதுன்னு. கிடையாது. ஒரு மரம் தோப்பாகாது. இந்த நாடக நடிகரோடைய சேர்ந்து நானும் கைகோர்த்தாத்தான் அந்த கயராகப்பட்டது அல்லாம இருக்கும். என்னை வளர்த்தது இந்த நாடக கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. நோட்டீஸா படிக்கிறேன். அதான் பேசும்போது என்னோட கேட்டேன், கொஞ்சம் சரி பண்ணுங்களேன் சார். போச்சு கொஞ்சம் இன்னர் ஏத்துங்க, எக்க வேணாத்தேன். எப்படி அந்த சீரியல் சிவனுக்கு அனத்தம் முடிச்சுக்கிச்சு. ஐயா அதை புடிங்க அங்கிட்டு கொண்டு போக முடியுமா ப்ளீஸ்? இல்ல என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கு இடம் பத்தல, அவங்கள கூட சொல்லக்கூடாது. என்னப்பா அந்த கரையில போய் இல்ல கம்மாயில விழுவு சொல்ற தம்பி, இந்த மரத்துல இறங்கல ஒரு 500 பேரு. அன்னைக்கு ஒரு ஊர்ல அப்படி கிருத்திரம் முடிச்சு வைங்க 3 பேர் தண்ணியை போட்டதுக்கு. நான் பார்த்தீங்கள, நான் தான் சொன்னேன் இடம் இல்லை இல்லைன்ட்டாங்க. இது மரத்துல ஏறினதுல ஒருத்தர் திடீர்னு ஆத்தின்னு குதிச்சேன். மேல குலவி இருந்திருக்கு. அவன் தோகா முண்டை நைட்டு அவர் சட்டி போட மாட்டாராம். கடிச்சதுல விதர்ல இத்தண்டி கொப்பளம். அதுல விளந்தவன் அவர். ஏன்னா கூட்டம் எங்கே இருக்கிறதோ அங்கதான் சிறு சிறு சண்டை வரும். அது வேற ஊர்ல. இங்கே பூராமே அன்பு உறவுகள் தான், பூரா சொந்த பந்தம். தமிழ்ல நான் பிறந்துட்டாலே எனக்கு சொந்தக்காரன். சாதி மதம் அப்பால போட்ட அந்த தமிழன் ஒரு இடத்துல விழுந்து கிடக்கிறோம்னா நம்ம ஊருக்காரையும் முதல் தூக்க மாட்டேன், ஊருக்காரன் தூக்குவானாக்க. அவன் ஆரம்ப மையன் நேற்று அங்கே விழுந்து கிடந்தேன், அவன் விழுகணும்டா அகராதி கூதிமே விழுகணும். காலு லேசம் அரைச்சி பிடிச்சான், ஒடியலையா நேர்ந்த சாமி கை விட்டுச்சான். உண்மையா இல்லையா? அன்னைக்கெல்லாம் அன்றைய காலத்துலாம் ஒரு சத்தம் கேட்கும். யாரு கருப்பியா வீட்டுல ஒரு சத்தம் கேட்கும், மே ஆடு ஒக்கா பூரா திணிப்பாங்க. வெளுக்கம்பாடு மம்பட்டி ஆடு. பொம்பளை எல்லாம் விளக்கமாறு கட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன சத்தம் கேட்குது. தலை கலவாணி வந்துட்டானா ஊரே தரலாம். பார்த்தா தூங்குறதுக்குள்ள விடிஞ்சு போங்க. காலை இதுல தாண்டா போயிருப்பேன், சடச்சடான்னு கேட்டுச்சுடான்வேன். அதுல ஒரு ஆளு யாரும் நம்மளா அள்ளி விடுவாங்க. 3 பேருப்பா கிடையில படுத்து கிடந்தேன், என்னையத்தானே தாண்டுறேன். அதுல ஒருத்தன் பார்த்தா ஆளு கண்ணங்கரே படுத்து கிடந்தேன், சாராயம் போட்டு கடையில படுத்து கிடந்திருப்பேன். அது அன்றைய காலம். அன்றைய காலத்திலே கிராமங்களில் ஒற்றுமை இருந்தது, வீரம்